டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தாமிரபரணி ஆற்றின் தூய்மையை பாதுகாக்க வேண்டும், இல்லையெனில் தாமிரபரணி ஆறு கூவமாக மாறிவிடும் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் தங்களுடைய வேதனையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம் மாரிச்சாமி, எந்த வழக்கில் மதுரை அமர்வு நீதிபதிகள் இந்த வேதனையை பகிர்ந்து கொண்டிருக்காங்க, என்னென்ன கருத்துக்களை தெரிவிச்சாங்க, விவரங்கள் என்ன? தாமிரபரணி ஆற்றின் தூய்மையை பாதுகாக்க வேண்டும், இல்லையேல் தாமிரபரணி ஆறு கூவமாக மாறிவிடும் என மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் தங்களது கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை முற்றிலும் தடுக்க வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகள், மாநகராட்சிகளிலிருந்து ஒரு சொட்டு கழிவுநீர் கூட தாமிரபரணி ஆற்றில் கலக்கக்கூடாது. இதற்கு தேவையான நடவடிக்கைகளை உள்ளாட்சி அமைப்புகள் எடுக்க வேண்டும் என மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதையும் மீறி தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலந்தால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கோடிக்கணக்கில் கடும் அபராதம் விதிக்க நேரிடும் எனவும் நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மேலும் தாமிரபரணி ஆற்றில் உள்ள 84 மண்டபங்கள், படித்துறைகளை யார் பராமரிப்பது, பாதுகாப்பது என்பது குறித்தும் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதுபோக பொதுப்பணித்துறையின் நெல்லை நீர்வள ஆதார அமைப்பின் தலைமை பொறியாளர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு பின்னணி பார்த்தோமானால் தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூரை சேர்ந்த காமராஜ் என்பவர் 2018 மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அதில் திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகா புஷ்கரம் விழா நடைபெறும். 2018 அக்டோபரில் மகா புஷ்கரம் நடந்தது. தாமிரபரணி ஆற்றின் கரைகளில் பழமையான மண்டபங்கள், படித்துறைகள் ஏராளமாக இருக்கிறது. இவற்றை பழமை மாறாமல் புதுப்பிக்குமாறும், ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுத்து சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கவும், ஆற்றை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என உத்தரவிட வேண்டும் எனவும் கேட்டிருந்தார். இந்த மனுவானது நீதிபதிகள் GR சுவாமிநாதன், புகழேந்தி ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்த பொழுதுதான் இது போன்ற உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள் நீதிபதிகள். அதுபோக வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். நன்றி மாரிச்சாமி, உங்களுடைய தகவல்களுக்கு. டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.